இது அரிசி வத்தல். இதை வந்து என்ன பண்ணணும், அரிசியை நல்லா கிண்டிட்டு அடுப்பு வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த முறுக்கரிசி புளி இருக்குதுங்க அதில் வந்து புளிஞ்சு விடுற வத்தல். அப்புறம் இதுலேயும் ஜவ்வரிசி வத்தல், இதையும் ஜீரகம்லாம் போட்டுது. ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா கொடுத்தது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வெயில் சீசன் வருது அப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்து உப்பில் வச்சு காய போடலாம். அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் மாவத்தல் அதை வந்து மாவை கட் பண்ணி போடலாம். மோர் மிளகா, அப்புறம் சுண்டைக்காய் இதெல்லாம் வத்தல் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் மோர் மிளகாவை வந்து உப்பில் ஊற வச்சு உப்பில் தயிரில் போட்டு பெசரிட்டு வெயிலில் காய வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த வத்தல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மழை காலத்துக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அப்பளப்பூ, இதுவும் வாங்கினது, இது செஞ்சது ஜவ்வரிசி வத்தலும். அதே மாதிரி கிள்ளு வடுவோம், அதுவும் இந்த புழுங்கலரிசி எடுத்துட்டு நல்லா வந்து கொலைய அடுப்பு வச்சு கிண்டிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சோம்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த அந்த இது கொஞ்சம் ரைஸ் பண்ணுறீங்களா, அந்த ரைஸ் வைக்கிறது அரிசி வைக்கிறது அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பச்சை மிளகா அரைச்ச விளிம்பு வந்து அதில் போட்டுட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு கிள்ளு வச்ச மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து மழை காலத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து